Hello friends, welcome to English Pesa Aasaya. ஹெப்பா நம்ம சேனல் போனாலே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கமெண்ட்ஸு அப்புறம் நீங்கள் கொடுக்குற அந்த லைக்கு நம்ம சேனலுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வரீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், பாஸ்ட் டென்ஸில் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் 3. அது என்ன பார்ட் 3? அதில் என்ன பார்க்க போகிறோம்? பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து பார்ட் 1ல் பார்த்தோம், நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து பார்ட் 2ல் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா கேள்வி கேட்க போகிறோம். இது வரைக்கும் பதில் எப்படி சொல்கிறது தான் பார்த்துட்டு இருந்தோம், பாசிட்டிவாக நெகட்டிவாக. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குவெஸ்டின், பாசிட்டிவாக எப்படி வந்து கேள்வி கேட்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, ராமு சென்னையிலேருந்து வந்தான் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட், அது வந்து ஒரு ஆன்சர். இது எப்படி கொஸ்டினாக கேட்பீங்க? ராமு சென்னையிலேருந்து வந்தானா கேட்பமா இல்லையா? அது எப்படி அந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இங்கிலீஷில். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலர் பேஸிஸில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பற்றி தான் நம்ம வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் அதுதான் பார்க்க போகிறோம். அதில் வந்து கேள்வி வாக்கியம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்தவரை சாதாரணமாக வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் திரும்பவும் சொல்கிறேன், சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு இருக்கணும், வெர்பு வந்து பாஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். இதுதான் வந்து ரூல்ஸ். இது போக எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பாயிண்ட் நான் வந்து லாஸ்ட் வீடியோட சொல்லியிருந்தேன், ஆக்சிலரி வெர்ப். திரும்பியும் சொல்லிடுறேன், இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஆக்சிலரி வெர்ப் வந்து டிட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. பாஸ்ட் டென்ஸ் பொறுத்தவரையில் ஆக்சிலரி வெர்ப் ஒரே ஒரு வெர்பு தான், டிட். இது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 சென்டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு இது யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர்ரோகேட்டிவ் கேள்வி வாக்கியத்துக்கும் நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் தான் நம்ம வந்து இந்த டிட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வந்து கேள்வி வாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அவன் சாப்பிட்டான் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதை கொஸ்டினாக மாற்றுங்க. எப்படி மாற்றுவீங்க? அவன் சாப்பிட்டானா, ராமு சாப்பிட்டானா, சீதா சாப்பிட்டாங்களா, இந்த மாதிரி கேட்போம்ல, அதுதான் இந்த கொஸ்டின் வந்து எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம உருவாக்கிக்கிறோம். எதுக்காக வந்து உருவாக்குறோம்னா ஈஸியாக இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எழுதுகிறேன், அதுலேருந்து இந்த கேள்வி வாக்கியத்தை நான் எப்படி கொண்டு வரேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அவன் சாப்பிட்டான், அவன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஹீ, அதுதான் சப்ஜெக்ட். ஸோ அதை ஃபஸ்ட்டு போட்டுறோம். சாப்பிட்டான் வழக்கமாக நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இங்கிலீஷில் என்ன அப்படின்னா ஈட். ஸோ இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னென்னா ஏட். ஹீ ஏட், அவன் சாப்பிட்டான். இப்போது இதுலேருந்து நம்ம கொஸ்டின் உருவாக்கலாமா? அவன் சாப்பிட்டானா, என்ன பண்ண போகிறீங்க? வழக்கம் போல் இந்த வெர்பை நம்ம பிரிக்க போகிறோம். எதை யூஸ் பண்ணி பிரிக்கணும்? டிட்டை யூஸ் பண்ணி பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்னா ஏட் எப்படி பிரிப்பீங்கன்னா டிட் ப்ளஸ் ஈட், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஏட். இங்கே போடும்போது கண்டிப்பாக நீங்கள் ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் போடணும், அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ஏட்டை வந்து இப்போ மறந்துடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிட்டும் ஈட்டும் இருக்குமா, இங்கே ஹீ இருக்குது. இந்த டிட்டை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருங்க, அவ்வளோதான், கொஸ்டின் வந்துடும். அந்த ஆக்சிலரி இதை மறந்துடுங்க, இதை தான் பிரிச்சிட்டோம். அந்த டிட்டை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா வரும், டிட் ஹீ ஈட்டுன்னு வருமா? டிட் ஹீ, டிட்டை தூக்கி முன்னாடி போட்டோம், அப்போ இந்த இடத்துல டிட் இருக்காது, என்ன தான் இருக்கும் மிச்சம்? ஈட்டு தான் இருக்கும், அதை அப்படியே போட்டுரும். டிட் ஹீ ஈட், அவன் சாப்பிட்டானா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஹீ ஏட் அப்படிங்கிறது அவன் சாப்பிட்டான்னு சொல்கிறோம், அவன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த ஏட்டை பிரிக்கிறோம். எதை வச்சு பிரிக்கிறோம்? ஆக்சிலரி வெர்பு டிட்டை வச்சு பிரிக்கிறோம், டிட் ப்ளஸ் ஈட். இப்போ இதை மறந்துருங்க, இந்த டிட்டை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருங்க. ஹீக்கு முன்னாடி, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி முதல்ல வந்துடணும் ஆக்சிலரி வெர்ப் கொஸ்டின் கேட்கும் போது. அவ்வளோதான், டிட்டை தூக்கி முன்னாடி போட்டிங்க, ஹீ அப்படியே போட்டிங்க, ஈட், அது அவ்வளோதான். டிட் ஹீ ஈட். வெரி சிம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்.
ராமு பள்ளிக்கு போனான். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வழக்கமாக நம்ம எல்லா வீடியோலையும் இது போட்டிருக்கோம். இதிலிருந்து நம்ம வந்து ஒரு கேள்வி வாக்கியத்தை உருவாக்கலாம். எப்படி ராமு பள்ளிக்கு போனான் அப்படிங்கிறது எப்படி கேள்வியாக வரும்? உருவாக்கலாமா? ராமு பள்ளிக்கு போனானா? அவ்வளோதான். இது பாசிட்டிவ், இது கொஸ்டின். ராமு பள்ளிக்கு போனான், ராமு பள்ளிக்கு போனானா, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ராமு பள்ளிக்கு போனான், இதுக்கு நம்ம இங்கிலீஷ் எழுதலாமா சென்டென்ஸ்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ராமு, அதுக்கடுத்து என்னது? போனான் அப்படிங்கிறது தான் வந்து வெர்பு இல்லையா? ஸோ இதுதான் வரும். போகிறான், போ அப்படிங்கிறதுக்கு என்னது இங்கிலீஷில்? கோ. இதோட பாஸ்ட் ஃபார்ம் தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். அப்போ வெண்ட். ராமு வெண்ட், மிச்சம் என்ன இருக்கும்? அந்த பள்ளிக்குன்னு இருக்குது. இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லாஸ்ட் நம்ம எழுதியிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இக்கு அப்படின்னா என்னது? அதில் டூ, அதை போட்டுறீங்க. பள்ளி, ஸ்கூல், அது எல்லாருக்குமே தெரியும். ராமு வென்ட் டு ஸ்கூல். இதை கொஸ்டினாக கேட்கலாமா? கொஸ்டினாக கேட்குறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த வெர்பு இருக்கு இல்லையா, அந்த வெர்பை பிரிக்கணும். வெண்ட் அப்படிங்கிறத எப்படி பிரிப்பீங்க? டிட் யூஸ் பண்ணி தானே பிரிக்கணும். ஸோ டிட் ப்ளஸ் இதுக்கு அடுத்து வர்றது என்ன தான் வரணும்? ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் வரணும். வெண்ட்டோட ப்ரெசன்ட் ஃபார்ம் ஏற்கனவே நமக்கு தெரியும், கோ. இந்த கோவும் டிட்டும் சேர்ந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் வெண்ட். அவ்வளோதான். கொஸ்டினாக கேட்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த வெண்ட்டை மறந்துடுங்க. இந்த டிட்டை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுருணும். ஆக்சிலரி வெர்பை தூக்கி முன்னாடி கொண்டு வந்துடணும். அவ்வளோதான் கொஸ்டின். ஸோ எழுதலாமா? ஃபஸ்ட்டு இந்த டிட்டை தூக்கி முன்னாடி போட்டுறீங்க. டிட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரணும். ராமுங்கிறது வந்துருச்சு. ஸோ டிட் ராமு, வெண்ட்டை மறந்துடுங்க. டிட்டு முன்னாடி வந்துருச்சு. மிச்சம் என்ன இருக்குது? கோ தான் இருக்குது. கோ. டிட் ராமு கோ டு ஸ்கூலை அப்படியே எழுதிருங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. டிட் ராமு கோ டு ஸ்கூல், ராமு வென்ட் டு ஸ்கூல். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? வெர்பை பிரிக்கிறீங்க. ஆக்சிலரி வெர்பு வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு டிட்டு, இது மாதிரி ஒவ்வொரு டென்ஸ்க்கும் மாறும். ஸோ பாஸ்ட் டென்ஸ் பொறுத்தவரையில் ஒரே ஒரு ஆக்சிலரி வெர்ப் தான். இதை வச்சு தான் நம்ம வந்து வெர்பை பிரிக்கிறோம். டிட் ப்ளஸ் இதுக்கு அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா இதோட ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கணும். இந்த டிட்டை தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுறீங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த சப்ஜெக்ட் அப்படியே போட்டுறீங்க. ராமுங்கிற பேர் அப்படியே வருது. மிச்சம் இருக்கிறது கோ, அது ரிமைனிங் அப்படி எழுதிடுறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸை இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பாஸ்ட் டென்ஸில் நிறைய கேள்வி கேட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். முதல்ல கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பாருங்கள், வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் கூட பேசி பாருங்கள். பேச பேச தான் இங்கிலீஷ் வந்து என்ன செய்யும்? வரும். நார்மலாக கேஷுவலாக வரும். அதனால நிறைய பேர் கூட பேசி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஈஸியாக கேள்வி கேட்டோம் பார்த்தீங்களா பாஸ்ட் டென்ஸில்? இவ்வளோ தான். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்டலாம் நீங்கள் இங்கிலீஷில் பேசி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் யாருக்காவது மெசேஜ் பண்ணுறீங்களா? இந்த பாஸ்ட் டென்ஸு ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி கேள்வி கேளுங்க, ஆன்சர் பண்ணுங்கள். ஈஸியாக புரிஞ்சிடும். பேச பேச தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் வரும். ஸோ இதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.